மீண்டும் ஒரு விசை கர்த்தருடைய நாமத்தில் இந்த ஆராதனைக்கு கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒருவேளை தூரத்திலிருந்தும் சமீபத்திலிருந்தும் இவைகளை கவனிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் நம்முடைய சிந்தனைகளை திருப்பிக் கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை செவி கொடுத்து அந்த வார்த்தைக்கு நம்மை கீழ்ப்படுத்துவோமாக. அவரால் உண்டாகின்ற மேன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நிறைவுள்ளதாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்துவாராக. அப்படியே கண்களை மூடி ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் நாங்கள் ஆராதிக்கிற தேவனாகிய நீர் பேசாத ஆண்டவரே மண்ணோ கல்லோ மரமோ அல்ல. நீர் பேசுகின்ற மனிதனோடு கூட உறவாடுகின்ற மனிதனோடு கூட உம்மை வெளிப்படுத்துகின்ற சர்வ வல்லமை கொண்ட ஆழ்த்தத்துவத்தை கொண்ட அப்பா ஸ்தோத்திரம், எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அதிகாரமும் கொண்ட ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்றைக்கு உம்முடைய மகத்துவமான வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே உம்முடைய மகிமை இவ்விடத்தில் அசைவாடுவதாக. ஒவ்வொருவரும் அந்த மகிமையை உணர்வார்களாக. அது மட்டுமல்ல, கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை இவைகள் கொண்டு வரும்படிக்கு செபிக்கிறோம். தடைகளை மாற்றுவீராக. பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. அப்படியே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுவோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 7வது அதிகாரம். 2 சாமுவேலின் புஸ்தகம் அதனுடைய 7வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்பது விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின் படியையும் தேவரீருக்கு நிகரானவன் இல்லை, உம்மை தவிர தேவனும் இல்லை. அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகின்றது, தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. அல்லேலூயா. நாம் தேவனுடைய சமூகத்தில் எல்லா மாதங்களிலும் எல்லா வாரங்களிலும் ஓடோடி வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை துதிப்பதும் மகிமைப்படுத்துவதும் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதும் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய வார்த்தைக்கேற்றாற் போல அவருக்கு பிரியமான நிலையிலே மாற்றிக்கொள்வதற்குமாக நாம் தேவனை சார்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்மை குறித்து பார்க்கும் பொழுது தேவனுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு பெரிய வேற்றுமை இருக்கிறது. அது இப்படி ஏதோ ஒரு சில காரியங்களை கொண்டு ஏதோ ஒரு சில மேன்மைகளை கொண்டு பாகுபாடை அளந்து சொல்லிவிடவே முடியாது. அல்லேலூயா. மனிதனுக்கும் தேவனுக்கும், கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு ஏணி வைத்தால் கூட எட்ட முடியாத உயரமும் ஆழமும் அகலமும் கொண்டது. அல்லேலூயா. அதனால தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர், யூ ஆர் கிரேட். இந்த வார்த்தையின் பதத்தை நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் வேதாகமும் தெளிவாய் சொல்லுகிறது, நீரே பெரியவர், தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்கிறது விளங்குகிறது. அல்லேலூயா. சிந்தனையிலே, அவருடைய செயல்பாட்டிலே, அவருடைய செய்கைகளிலே, அவருடைய கிரியைகளிலே, அவருடைய மகத்துவங்களிலே மனிதனை விட பெரியவர் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையில் நாம் சொல்லிவிடுகின்ற விஷயத்தை போல அல்ல அவருடைய அந்த பெரியவர் என்று சொல்லுகின்ற இடம். அல்லேலூயா. நாம் வழக்கமாக இந்த வார்த்தையை நாம் சொல்லுவோம் என்று சொன்னால், பெரியவர் யார் அப்படின்னு சொன்னால் வீட்டில் ஒரு பெரியவர் இருப்பார். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் அந்த குடும்பத்திலே ஒரு பெரியவர் இருப்பார். ஒரு ஊரை, ஒரு கிராமத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அங்கே ஒரு பெரியவர் இருப்பார்.
இப்படி ஒவ்வொரு நிர்வாக ரீதியாக அதிகார அமைப்புகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு துறைகளுக்கும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் ஒவ்வொரு பெரியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அந்த காரியத்தை செய்ய அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை நிறைவேற்றுகிறதற்கு அவர்கள் எல்லா அதிகாரமும் உடையவர்களாய் பெரியவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படி பெரியவர்களாய் இருக்கிறவர்களுக்கு முன்பு நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நாம் அவர்களைத்தான் முன்னிறுத்துவோம். காரணம், அவ்விடத்திலே அந்த செயல்பாட்டிலே அந்த இடத்திலே மற்ற எல்லாரை காட்டிலும் அவர் முதன்மையானவர். அல்லேலூயா. எனவே அவரை கொண்டு சகல முடிவுகளையும் எடுக்கின்ற இடங்களாய் இருக்கிறது. அல்லேலூயா. அவரை கொண்டு ஒரு முடிவு எடுக்கப்படுகின்ற இடத்திற்கு வருகிறது. அப்படின்னா ஒரு குடும்பத்தை எடுத்து கொண்டு வருவோம் என்று சொன்னால், ஒரு குடும்பத்திலே அந்த குடும்பத்திற்கு தலைவனாய் இருக்கின்ற தகப்பன் என்று சொல்லுகின்ற இடம் அந்த பெரியவர் என்று சொல்லுகின்ற இடத்தில் வருகிறது. அல்லேலூயா. நடைமுறையிலே சில நேரங்களிலே இது ஒருவருக்கு ஒருவர் மாறுபடலாம். குடும்ப தலைவன் இல்லைனா தலைவி என்று சொல்லுகிற இடத்துல ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது. அவங்க தான் அங்கே பெரிய ஆள். அல்லேலூயா. பெரியவர் யார் என்று சொன்னால் அந்த குடும்பத்திற்கு தலை யாரோ அதுவே பெரியவர். அல்லேலூயா. அப்ப அவர்கள் தான் அந்த வீட்டில் என்ன நடக்க வேண்டும் என்கிறதை முடிவு செய்கிற இடத்தில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. எது வேண்டுமானாலும் வரலாம், எது வேண்டுமானாலும் போகலாம். ஆனால் முடிவெடுக்கிற இடத்தில் அந்த வீட்டில் ஒருவர் தலைவராய் இருக்கிறார். அதுதான் இங்கே சொல்லுகின்ற பெரியவர். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகின்றது, ஆகையால் தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது என்று சொல்லுகிற வார்த்தை நாம் சொல்லுகின்ற குடும்பத்தில் பெரியவர், அரசியல் கட்சியில் பெரியவர், செல்வாக்கில் பெரியவர், இந்த உலகம் முழுவதும் இன்ஃப்ளூயன்ஸ் செல்வாக்கு படைக்கின்ற செல்வாக்கு காட்டுகின்ற அந்த விஷயத்தில் தலைவர் அந்த பெரியவர் அல்ல. இவைகள் எதுவும் ஏணி வைத்தால் கூட எட்ட முடியாத உயரத்தில் இருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் யார்? பெரியவர். அல்லேலூயா. மனிதனுடைய தலை சிறந்த கல்வியாளர்களாய் இருக்கலாம். அவர்கள் யோசனைகள், அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய முடிவுகள் அப்படிப்பட்ட மேன்மையான எந்த மனிதர்களுக்கும் ஈக்குவல் ஆகாத, அவர்களுக்கு ஈக்குவலா இருக்க முடியாத உணர்வும் சிந்தனையும் செயலும் வல்லமையும் சத்துவமும் மகத்துவம் படைத்த தெய்வத்தை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீர் பெரியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, என்னுடைய நினைவுகள் உன்னுடைய சிந்தையும் அல்ல. ரெண்டுக்கும் ஏணி வைத்தால் கூட எட்ட முடியாத தூரம் உயரம் இருக்கிறது. ஆனால் இன்று தேவன் எங்கே பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நடைமுறையில் அவரவர் தங்களுடைய அறிவின்படியும் தாங்கள் அனுபவித்த அனுபவங்களின்படியும் தாங்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே சர்வ வல்லமையுள்ள தேவனை கொண்டு வந்து தங்களுக்கு இருக்கிற ஈக்குவலாக தேவனை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதனால தான் ஒரு மனிதன் கடவுளை பற்றி சொல்லும் பொழுது, தேவனை பற்றி சொல்லும் பொழுது ஒரு விதமாக இருக்கிறது, இன்னொரு மனிதன் தேவனை பற்றி சொல்லும் பொழுது இன்னொரு விதமாக இருக்கிறது. நாம் பல நேரத்தில் ஆண்டவரை, தேவனை, இறைவனை இப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள, இப்படி உள்ளவர் என்று சொல்லுகிற கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து விடலாம் என்று சொல்லி கடவுளை அறிந்து கொண்ட, கடவுளை அனுபவித்த ஒவ்வொரு மனிதனும் சொல்லுகிறதை கவனிக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு கூட நாம் அப்படி கவனித்தாலும் அப்படித்தான் இருக்கிறார் என்று சொல்லுகிற எந்த வரைமுறையிலும் அவரை கொண்டு நிறுத்த முடியவில்லை. அல்லேலூயா. காரணம், அவர் அவ்வளவு உயர்ந்தவர். அல்லேலூயா. அப்படி மனிதனுக்கு எட்ட முடியாத எண்ணத்திற்கும் அறிவுக்கும் அவனுடைய திறமைக்கும் செயலுக்கும் எட்ட முடியாத உயரத்தில் இருக்கிற தெய்வத்தை எப்படி ஒரு மனிதன் வெளிப்படுத்தி விட முடியும் இந்த உலகத்தில்? அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு ஆவிக்குரிய மண்டலங்கள் எல்லாம் சிதைந்து போய் கிடக்கிறது. ஆவிக்குரிய சபைகள் எல்லாம் சிதைந்து போய் கிடக்கிறது. சபைகளிலே பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய திரு சித்தம் இல்லாத நிலைகள் உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அது தவறு, இது தவறு என்று சொல்லி பலவிதமான காரியங்களை வேதாகமத்தை வைத்து
அடித்து பேசி இதுவே சத்தியம் என்று பேசுகிறவர்கள் கூட அவர்களுடைய ஆராதனைகளையும் அவர்களுடைய முறைமைகளையும் அவர்களுடைய சிந்தனைகளையும் நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் எங்கோ ஒரு இடத்தில் அவர்களுக்கு ஈக்குவலான கடவுளாகத்தான் அவர்கள் செய்திருக்கிற அவர்கள் அறிந்திருக்கிற விதமாகத்தான் கடவுளை வெளிப்படுத்துகிறார்களே அல்லாமல் தேவன் மகத்துவமுடையவர் என்பதை வெளிப்படுத்த அவர்களாலே கூடாமல் போகிறது. அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு சபைகளிலே மனித வணக்கங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. கடவுளை ஆராதிக்க வேண்டிய ஆராதனை முறைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து, கடவுளை உயர்த்த வேண்டிய உயர்த்துதல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து, கடவுளை உயர்த்த வேண்டிய மகத்துவத்தை அவருக்கு கொடுக்க வேண்டிய அளவிற்கு கொடுக்க முடியாதபடிக்கு மனிதன் பின்தங்கி போய் கொண்டிருக்கிறான். காரணம், கடவுளை அறிந்த விதம் சொற்பமானது. அந்த அனுபவத்தை வெளிப்படுத்தும் பொழுது கீழே இருக்கிறவர்கள் கேட்கின்றவர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு அது தரம் தாழ்ந்ததாக போய் அவர்கள் இருதயத்திற்குள் இறங்குகிறது. அல்லேலூயா. உதாரணமாய் சொன்னால், ஒருவன் விசுவாசத்தினால் மலையை பெயர்த்து காரியங்களை தேவனால் சாதிக்கின்றான். ஒருவனோ அதே தேவனை கொண்டு ஒரு தலைவலி மாறிவிட்டது என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஒருவனோ அதே தேவனுடைய பலத்தினால் எனக்கு ஒரு 10 ரூபாய் தேவை இருந்தது, அந்த தேவைக்காக நான் கதறினேன், அந்த தேவையை கர்த்தர் எனக்கு பூர்த்தீகரித்தார் என்று சொல்லி 10 ரூபாயில வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதே இடத்துல என் ஆண்டவர் எனக்கு கோடிகளை தந்தார் என்று கோடிகளையும் நிறுத்தி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்போ அவனுடைய விசுவாசத்தின் அளவின்படியும் அவனுடைய தேவனை அறிந்திருக்கிற மகத்துவத்தின்படியும் அவன் தேவனை வெளிப்படுத்துகின்றான், தேவனுடைய கிரியைகளை உள்வாங்குகின்றான். அப்படி உள்வாங்கும் பொழுது அவன் எந்த இடத்தில் இருக்கிறானோ அந்த இடத்தில் எண்ண முடியாத எட்ட முடியாத இருக்கிற உயரத்தில் இருக்கிற தெய்வத்தை அவனுக்கு ஈக்குவலுக்கு கொண்டு வந்து விடுகிறான். அல்லேலூயா. எனவே தான் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனை அடையும்படிக்கு ஓடுகின்ற, பிரயாசப்படுகின்ற, போராடுகின்ற, இந்த உலகம் வேண்டாம் கடவுளை அடைந்தால் போதும் என்று ஓடுகின்ற எல்லா மனிதர்களுக்கும் ஒரு உறுதியான எண்ணம் வேணும். அவன் சொல்லுவதும் அவன் அனுபவித்ததும் கொஞ்சம். அல்லேலூயா. ஆனால் அவன் சொல்லுகிறதை காட்டிலும் அவன் அனுபவித்ததை காட்டிலும் எட்ட முடியாத உயரத்தில் நம்முடைய தெய்வம் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்ப நான் சொல்லுகிறது புரியணும். தேவனை வேதம் சொல்லுகின்ற விதத்தில் அவர் பெரியவர் என்று சொல்லி பார்த்தால், பெரியவர் என்று சொல்லுகிற வார்த்தையை சாதாரணமாய் நாம் கடந்து விட முடிகிறது. ஆனால் சாதாரணமாய் கடந்து விடுகிற இடத்தில் தேவன் இருக்கவில்லை என்பதை நீங்களும் நானும் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை இங்கே போனால் கண்டுகொள்ள முடியுமா, அங்கே போனால் கண்டுகொள்ள முடியுமா, இவர் உண்மையுள்ளவரா அவர் உண்மையுள்ளவரா, அங்க போனா ஏதாவது கிடைக்குமா இங்க போனா ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி அலைந்து திரிகிறவர்களாய் இருப்போமானால் ஒரு காலமும் சர்வ வல்லமையுள்ள பெரிய தெய்வத்தை ஒரு மனிதன் அறிந்து கொள்ள முடியவே முடியாது. அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கும் ஆவிக்குரிய மண்டலங்கள் சிதைந்து காண வேண்டியவரை காணாதபடிக்கு, காண வேண்டியவர் இருக்கிறது போல் இருக்கின்ற பிரம்மைகளை, காணாது இருக்கின்ற தெய்வத்தின் பிம்பங்களை போன்று தோன்றுகின்ற சில பிம்பங்களை பின்பற்றி அநேக ஜனங்களுக்குள்ளே தேவ வல்லமை, தேவ விசுவாசம், தேவனுடைய மகத்துவம் இல்லாமல் அவர்கள் தேய்ந்து கீழே போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் சொல்லுகின்றார்கள் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. தைரியமாய் உலகத்துக்கு முன்பு சொல்ல ஒரு கூட்டம் இருக்கிறது, நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆனால் அந்த தெய்வத்தை என்றைக்காகிலும் உணர்ந்திருக்கிறீர்களா? யாரோ சொன்ன அளவிலே கேட்டு, சொன்ன அளவிலே அறிந்து, சொன்ன அனுபவத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னா அவர்களை காட்டிலும் நீங்களும் நானும் வளர முடியாது என்பது உண்மை. அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சான்றுகளை சொல்லுகிறது. சாமுவேல் 7வது அதிகாரம் 2 சாமுவேல் 7:22 தெளிவாக சொல்லுகிறார், ஆகையால் தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறார்.
வாசிக்கலாம். 2 நாளாகமும், அதுக்கு ஒரு சில உதாரணங்களை பார்க்க. 2 நாளாகமும் 2வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகின்றது. அவர் எப்படி பெரியவர் என்று சொல்லுகிறது. வாசிக்கலாம். அவன் சொல்லுகின்றான், எங்கள் தேவன் எல்லா தேவர்களை காட்டிலும் பெரியவர். அல்லேலூயா. இந்த உலகத்தில் சொல்லப்படுகிற எண்ணிக்கைகள் பலவிதமான கடவுள்கள் இருக்கிறார்கள். சொல்லுகிறது, பொதுவாக சொல்லுகின்ற சொற்பேச்சுக்கள் இருக்கிறது. 33 கோடி தெய்வங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. 33 கோடி அப்படின்னா 33 கோடி கடவுள்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, எல்லா தேவர்களிலும் பெரியவர். அல்லேலூயா. உன்னுடைய வேதனையை மாற்றும்படிக்கு, உன்னுடைய வேதனை தலை வேதனையா இருக்கலாம், கை வேதனையா இருக்கலாம், கால் வேதனையா இருக்கலாம், இடுப்பு வேதனையா இருக்கலாம், இல்ல மனவேதனையா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு வேதனை உனக்கு அது மாறிற்று, எனவே இந்த வேதனையை மாற்றின தேவன் என்று சொல்லி அவரை பெரியவராய் நீங்கள் பார்க்கலாம். ஆனபடியினாலே அதை காட்டிலும் பெரியவர் அல்ல அவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் எட்ட முடியாத உயரத்திற்கும், எட்ட முடியாத நீளத்துக்கும், எட்ட முடியாத ஆழத்துக்கும் உட்பட்ட பெரியவர், சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அல்லேலூயா. பெரியவர் என்று சொல்லுகிற வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. தேவன் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. நீங்கள் அதை ஒருவர் சொல்லுகிறதை வைத்து இப்படி இருப்பார் என்று எடுத்து கிரகித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. 2 நாளாகமும் 2:5 சொல்லுகிறது, இந்த உலகத்தில் எத்தனை கோடி தெய்வங்கள் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலான தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. காய்ச்சல் எல்லா இடத்திலையும் தீருது, பிசாசு எல்லா இடத்திலையும் ஓடுகிறது. நீங்க எந்த கடவுளை தேடினாலும் அங்கே பிசாசு ஓடுகிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. இவைகள் எல்லாம் எல்லா கடவுள்களுக்கு முன்பும் நடக்கிறது. ஆனால் நம்முடைய கடவுள், நீங்கள் பின்பற்றுகின்ற அறிந்திருக்கிற தேவன் ஏன் பெரியவர் என்று சொன்னால், இந்த உலகத்திலிருந்து நம்முடைய முடிவை நெருங்கும் பொழுது நமக்கு ஒரு உறுதியை தந்து அனுப்புகின்றார். இந்த உலகத்தின் முடிவுக்கு பின்னால ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய நியாய தீர்ப்பு இருக்கிறது. மனுஷன் செய்கிற நன்மைக்கானாலும் தீமைக்கானாலும் அவன் பலன் பெற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாயமாய் இருக்கிறது. எந்த மனுஷனும் அதிலிருந்து தப்பவே முடியாது. இந்த உலகத்தில் தண்டனைகள் குற்றங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். பணபலமும் ஆள்பலமும் அதிகார பலத்தையும் வைத்து எதையும் சாதித்து விடலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் நம்ம கண்ணு மூடும்போ எந்த மனுஷனும் காப்பாற்ற முடியாதே, எந்த மனுஷனும் பணம் கொடுத்து குறுக்கீடு செய்ய முடியாத ஒரு நியாய தீர்ப்பு நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நன்மைக்கும் தீமைக்கும் பலன் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பலனிலே நீங்களும் நானும் சந்தோஷமாய் போய் சேருகிறதற்கு ஒரு கான்பிடன்ட், ஒரு உறுதி, ஒரு லைசன்ஸ் கொடுத்து விடுகின்ற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே முடியும். அல்லேலூயா. வியாதி மாற, சுகம் கிடைக்க, பிசாசுகளை துரத்த, வீடு கட்ட, வேலை கிடைக்க, ப்ரமோஷன் கொடுக்க எல்லா கடவுளால முடியும். ஆனால் ரட்சிப்பை மனுக்குலத்திற்கு ஏற்படுத்த இயேசு கிறிஸ்துவை இல்லாமல் ஒரு மனிதனால எந்த கடவுள்களாலும் கொடுக்க முடியாது என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. நன்மைக்கும் தீமைக்கும் பலன் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பலனிலிருந்து நம்மை நன்மைக்கு நேராக திருப்புவதற்கு ரட்சிப்பை கொடுக்கத்தக்க ஒரு தெய்வம் இயேசுவை போல் ஒருவர் இல்லை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நீர் ஒருவரே பெரியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் இங்கே வேறுபாட்டை காண்பிக்கின்றார் என்று சொன்னால், மனுக்குலம் நல்லவனுக்கானாலும் தீயவனுக்கானாலும் இந்த உலகத்தில் 1000 வருஷம் உயிரோடு ஒன்று வாழ கொடுக்கப்படவில்லை.
நாளைக்கு அழைச்சா நானும் போய் தான் ஆக வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பதவியில் இருக்கிற எந்த ஒரு அதிகார அமைப்பில் இருக்கிற அதிகார ஸ்தோத்திரம் தோரணையில் இருக்கிற எந்த மனுஷனானாலும் போய் ஆக வேண்டும். அல்லேலூயா. ஆனால் போகும் பொழுது நான் தேவனிடத்தில் போய் சேர்வேன். எனக்காக ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்காக ரட்சிப்பை நான் பெற்றிருக்கிறேன். அந்த ரட்சிப்பினால் நான் நித்திய ராஜ்யத்திலே நித்திய காலமாக வாழுவேன் என்று சொல்லுகின்ற உறுதியோடு அனுப்புகின்ற ஒரே ஒரு தெய்வம் தான் இந்த உலகத்தில் உண்டு. எனவே தான் எல்லா தேவர்களிலும் மேலானவர், பெரியவர் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுக்கின்ற தெய்வத்தை பிரசங்க பீடங்களிலும் ஆலயங்களிலும் அவர்கள் பெற்றுக்கொண்ட இச்சையான காரியங்களுக்கு அவரை விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஆண்டவர் காய்ச்சல் சுகம் பண்ணார், அதனால அவர் பெரியவர் என்று சொல்லுகிறவர்களும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காய்ச்சலும் கார் தந்ததும் கோடிகளை தந்ததும் லட்சங்களை கொடுத்ததும் வீட்டை தந்ததும் இடத்தை தந்ததும் எந்த கடவுள் வேண்டுமானாலும் தர முடியும். உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தர முடியாத அநேக கடவுள்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, வா என்னை ஏற்றுக்கொள், நான் உன்னை ரட்சிப்பேன், இந்த உலகத்தில் நீ விடை சொல்லும் பொழுது மரண பயம் இல்லாமல் தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு மரணத்துக்கு முன்பு முன் செல்ல உன்னாலையும் என்னாலையும் போகக்கூடிய கான்பிடன்ட் உறுதியை உண்டாக்கத்தக்க ஒரு சர்வ வல்லமையுள்ள தெய்வம் இருக்கிறார். அந்த தெய்வத்தை நீங்களும் நானும் சரியாக புரிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. கார் யார் வேணும்னாலும் தர முடியும், ஆஸ்தி யார் வேணுமானாலும் தர முடியும், ஐஸ்வர்யங்கள் யார் வேண்டுமானாலும் தர முடியும். இன்றைக்கு இவைகளை பார்த்தே சில ஊழியர்கள் சிலவிதமான ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகள் அதை காட்டிய இன்றைக்கு பெரிய பிரஸ்தாபத்தை காட்டுகிறார்கள். நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு எனக்கு இது இருக்கு அது இருக்கு. இல்ல, என்னை கேட்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, இவைகள் எல்லாம் அற்பமானவைகள். தேவன் பெரியவராய் இருக்கிறார். எங்கே? பணம் தர்றதுக்கோ, கோடி தர்றதுக்கோ, கார் தர்றதுக்கோ, வீடு தர்றதுக்கோ, நமக்கு ஒரு சுகத்தை தர்றதுக்கோ அல்ல. அவைகள் இந்த உலகத்திலே அவைகள் எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு இந்த உலகத்திலே நிறைய இருக்கு. ஆனால் அவைகளின் நடுவிலே வேத வசனம் சொல்லுகிறது, எல்லா தேவர்களிலும் மேலானவராய் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவன் தம்முடைய ரட்சிப்பை இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்படுத்தி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது எப்படி ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 12வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதனுடைய 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. மத்தேயு 12வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவன் கட்டப்பட்டிருக்கின்ற தேவாலயத்திலும் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஊழியங்களிலே பல இடங்களிலே பார்க்கும் பொழுது, சபைகளுக்குள்ளே பார்க்கும் பொழுது மிகுந்த வேதனையான ஒரு காரியம், தேவனுடைய சாராம்சத்தை தேவனுடைய பிள்ளைகள் உணரவில்லை. சபையை உணர்கிறார்கள். சில சபைகளுக்கு போயாயிற்று என்று சொன்னால் அவர்களுடைய பேச்சே மாறுகிறது. நான் எந்த சபைக்கு போகிறேன் என்று தெரியுமா? நான் எந்த பாஸ்டருக்கு விசுவாசி தெரியுமா? இதெல்லாம் குப்பை. சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிற இடம் எங்கே? நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி பீத்திக் கொள்வது எங்கே இருக்கிறது என்பதை இன்றைக்கு என் வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். எங்கே இருக்கிறீர்கள்? தேவன் எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை விளம்ப வேண்டிய கிரியைகளினாலும் மகத்துவத்தினாலும் மகிமையினாலும் வெளிப்படுத்த வேண்டிய நீங்கள் யாரோ ஒருவரை, ஏதோ ஒரு கட்டிடத்தை, ஏதோ ஒரு புண்ணிய தலத்தை உயர்த்தி பிடிப்பதற்காக அற்பமான விசுவாசமுடையவர்களாய் உங்களை தாழ்த்தி கொள்ளுகிறீர்கள். அல்லேலூயா. சில நேரம் இவைகளை சொல்லும் பொழுது பல நேரம் பலரும் ஏற்றுக்கொள்வதில்லை. தேவனிடத்தில் சேர இன்னைக்கு ஆள் இல்லை, ஊழியர்களிடத்தில் சேர நிறைய ஆள் இருக்கு. தேவனுக்காக வைராக்கியம் பாராட்ட ஆள் இல்லை.
ஊழியர்களுக்காக உழைக்க கண் விழித்திருக்கு ஆள் இருக்கு. இயேசு அவரோடு கூட ஜெபிக்க தேடினார், ஆள் இல்லை. ஆனால் ஊழியர்கள் சொன்னா இரவு பகலாக வேலை செய்கிறதற்கு ஆள் இருக்கிறது. எங்கே சென்று கொண்டிருக்கிறது ஆவிக்குரிய மண்டலம்? எங்கே சென்று கொண்டிருக்கிறது தேவன் தம்முடைய குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபையின் நோக்கம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் சொல்லப்படுகிறவைகள் எல்லாம் அவருடைய அளவுக்கு தக்கத்தான் இருக்கு. எனவே தேவனை அவர்கள் சொல்லுகிறது போல இமேஜினேஷன் பண்ணிராதுங்க. அவர்கள் சொல்லுகிற வண்ணம் தேவனை நீங்கள் பிடித்துக் கொள்ளாதிருங்கள். இம்மைக்காகவும் இந்த உலகத்துக்குண்டான அற்பமானவைகளுக்காகவும் தேவனை பிடித்துக் கொள்ளாதிருங்கள். அப்படி பிடித்துக் கொள்ள நாடியவர்கள் தங்களை விற்று போட்டதற்கு சமமானவர்கள். அல்லேலூயா. நல்லா பேசுவாங்க, கேர்சல் லீடர் என்று சொல்லுவார்கள், சபை போதகர் என்று சொல்லுவார்கள், தலைமை போதகர்கள் என்று சொல்லுவார்கள், ரெவரண்ட் என்று சொல்லுவார்கள். எல்லாம் இருந்தாலும் தேவனுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத நிலைகளை பார்த்து பரிதபிக்க முடிகிறது. இப்படிப்பட்ட பார்வை உங்களுடைய கண்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் சொல்லுகின்ற தேவன் பெரியவராய் இருக்கிறார். அந்த தெய்வத்தை பார்க்கிற உங்கள் கண்கள் பெரியவரை நோக்கி பார்க்கட்டும். பெரியவரை கண்டவர்கள் சொல்லுகின்ற ஆண்டவரை பிடித்துக் கொள்ள பிரயாசப்படாதிருங்கள். அல்லேலூயா. தேவாலயத்திலும் அவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். சபைகளை காட்டிலும் அவர் பெரியவர். ஊழியக்காரரை காட்டிலும் அவர் பெரியவர். அல்லேலூயா. மத்தேயு 12:41 வாசித்தோம் என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நினிவே பட்டணத்தார் யோனாவுடைய செய்தியை கேட்டு நினிவே பட்டணத்தார் எல்லாரும், ஒரு சின்ன குழந்தை கூட மிஸ் ஆகாம எல்லாரும் மனமாற்றம் அடைந்தார்கள். அப்படி அவர்கள் மனம் திரும்பின பொழுது அங்கே வசனம் சொல்லுகிறது, அவங்க எல்லாம் மனம் திரும்பினாலும் அந்த யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யோனாவை பார்க்க நாம் போகவில்லை. சபைகளுக்காக, ஆலயங்களுக்காக, கடவுளை தேடி யோனாவை பார்க்க போகவில்லை. அற்புதங்களை பெற்றுக்கொண்டேன் என்று பேசுகிற மனிதர்களை பார்க்க போகவில்லை. நீங்களும் நானும் அவர்கள் கண்ட தெய்வத்தின் மகத்துவத்தை நீங்களும் நானும் பார்க்கும்படிக்கும் அனுபவிக்கும்படிக்கும் அந்த வழியிலே பலனாய் ஓடும்படிக்கும் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பில் நீங்களும் நானும் நின்றோமானால் ஒரு மனிதனுடைய அடிமைத்தனத்திற்கும் சிக்கிக்கொள்ளாமல் தேவனை சரியாய் அறிய முடியும். மனிதர்கள் தள்ளுகிற இடத்தில் தேவன் தூக்கி விடுவதை, மனிதன் புறக்கணிக்கிற இடத்துல தேவன் தம்மோடு கூட சேர்ந்து கொள்ளுகிறது நீங்கள் பார்த்து அதே மனுஷன் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு தனித்தன்மையாய் உங்களை உயர்த்த ஆண்டவரால முடியும். ஆனால் அவர்கள் சொல்லுகிறதை கேட்டு அவர்கள் சொல்லுகின்ற ஆண்டவரை தேடினீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அடிமையாய் இருப்பீர்களே அல்லாமல் தேவனுக்கு அடிமைகளாய் மாற முடியாது. தேவனை பெரியவராய் நீங்கள் பார்க்க முடியலாம். நீங்கள் இந்த உலகத்தில் பீத்திக் கொள்ளலாம், நான் ஆண்டவருடைய பிள்ளை இல்ல. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அடுத்ததாவது 12:42 வசனத்தை வாசிக்கும்போது அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார், சாலமோனுடைய ஞானம் பிரசித்தி பெற்றிருந்தது. அந்த ஞானத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு கேள்விப்பட்ட இன்னொரு ராஜஸ்திரி அவ கேட்ட உடனே என்ன பண்ணுகிறா? புறப்பட்டு வந்து சாலமோனுடைய ஞானத்தை குறித்து ஆராய்ச்சி பண்றா. வாசிக்கலாம். இதோ அவ அந்த அந்த சம்பவத்தை பார்த்தோன்னா அவர் வந்து கேள்விப்பட்டதெல்லாம் பார்த்துட்டு அவ சொல்லுகிற கடைசி ஸ்டேட்மெண்ட், நான் கேள்விப்பட்டது கொஞ்சம், நான் வந்து பார்த்தது நிறைய அப்படின்னு சொல்லுகின்ற அதே சூழ்நிலைமையை பார்த்து இங்கே மத்தேயு 12:42 ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சாலமோன் பார்த்து பார்த்து கட்டின ஆலயம் தங்கம் முழுவதும், அந்த ஆலயம் கட்டப்பட்ட முழுவதும் தங்கமாய் பொன்னாய் வெள்ளியாய் அடிப்பிக்கப்பட்டு கட்டப்பட்ட ஆலயம். அந்த ஆலயத்தை சொல்லிட்டு இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், சாலமோனிலும் தேவன் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, பிள்ளைகளே
நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்பதை மறந்து போகாதிருங்கள். அங்கே இங்கே அலைந்து திரிகிறதை இன்றைக்கு தேசம் அங்கு பார்க்க முடிகிறது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரியவரை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். அவரே சர்வத்திற்கும் பெரியவர். நீங்கள் நினையாத வழியிலே, நினையாத உயரத்திலே, நினையாத ஆசீர்வாதங்களிலே, நினையாத சமாதானத்திலே, இன்னைக்கு நீங்க தேவையோடு இருக்கிற நினையாத காரியங்களில் எல்லாம், நினையாத வழிகளிலே உங்களை நடத்த வல்லமையுள்ள அந்த தெய்வம் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அந்த உங்கள் இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த தெய்வமே பெரியவர். இருதயத்தில் இருக்கிற ஆண்டவரை அறிந்திருக்கிறீர்களா? இருதயத்திலே தங்கி இருக்கிற ஆண்டவரை உணர்ந்திருக்கிறீர்களா? சபை, ஆலயம் என்று சொல்லுகிற ஓடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் தேவனை பெரியவர்களாய் கண்டிருக்கிறீர்களா? காணல அப்படின்னு சொன்னா உங்களை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் இல்லை. உங்க சபையில் உங்களை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் யாருமே இல்லை. உங்க குடும்பத்தில் உங்களை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் யாருமே இல்லை. தெளிவாய் சொல்லுகின்றேன். அல்லேலூயா. சரி, இவ்வளவு பெரிய தெய்வம் என்ன காரியத்தை செய்கிறார்? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 4 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதல்ல ஏசாயா 6:1 முதல் 4 வரைக்கும் வாசிக்கும்போ அங்கே இந்த பெரிய தேவன் என்ன செய்கின்றார் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்ன வாசிக்கலாம். ஏசாயா 6வது அதிகாரம் 1 முதல். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டே. அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். செட்டைகள் இருந்தன. முகத்தை மூடிக்கொண்டான், கால்களை மூடிக்கொண்டான். 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொல்கின்றார்கள். கூப்பிடுகிறவர்களுடைய சத்தத்தாலே வாசல்களின் நிலைகள் அசைந்தது. ஆலயம் புகையினால் நிறைந்திருந்தது. அல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்ன இந்த 4 வசனமும் தெளிவாய் சொல்லுகிறது. நீங்க கை சுகாச்சி, காலு சுகாச்சி, கண்ணு வந்தது, கால் வந்து, இப்படிப்பட்ட காரியங்களை தேடி போகின்ற காரியத்தை செய்கிற அந்த விஷயத்திற்குட்பட்டவர் அல்ல. இங்கே சொல்லுகிறது, அவ்வாறு சட்டைகளை கொண்டு முகத்தை மூடி கால்களை மூடி 2 சட்டைகளில் பறந்து அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று சொல்லி ஓயாமல் கூக்குரலிட்ட சத்தத்தோடு அவரை பரிசுத்த முழக்கமிட்ட அளவிற்கு அவர் மகத்துவம் நிறைந்தவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பு, அவருடைய மகிமைக்கு முன்பு, அவருடைய பரிசுத்தத்திற்கு முன்பு எந்த மனிதனும் நிற்க முடியல, எந்த அதிகாரமும் நிற்க முடியவில்லை. அங்கே பார்க்கிறோம், புகையினால், தேவ பிரசன்னத்தினாலே அந்த இடம் முழுவதும் நிரம்பி இருந்தது. அல்லேலூயா. இன்றைக்கு சபைக்கு யாரை பார்க்க போகிறோம்? போதகர் பண்ணுகிற பிரசன்னத்தையா? ஏதோ அவர்தான் இந்த உலகத்தில எல்லாம் பிரபல்யமா இருக்கிறார். இன்றைக்கு அதுதான் ட்ரெண்டிங்கா இருக்கு. அவர் வந்தா அப்படி பேசுவார். ஒரு யூஸும் உன் இருதயத்துக்குள்ள இல்லை, ஒரு யூஸும் உன் சிந்தனைக்குள்ள வராது, ஒரு யூஸும் உன் இருதயத்துக்குள்ள வரப்போறதில்லை காலம் முழுவதும். தேவனை காண, தேவனை உணர, தேவ மகத்துவங்களை அறிய உன்னுடைய இருதயத்தை ஒப்புக் கொடுக்காத பட்சத்தில் ஒரு காலமும் உனக்குள்ளே மாற்றம் வருவதில்லை. தேவன் பெரியவராய் பார்க்க விரும்பினேனா ஏசாயா 6வது அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும் இருக்கிறத உன் கண்ணு காணணும், உன் இருதயம் உணரணும், உன் செவிகள் கேட்கணும். இல்ல நீ ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு தகுதியற்றவள், தகுதியற்றவள், தகுதியற்றவன், தகுதி ஊழியம் செய்கிறதற்கு லாயக்கில்லாதவன் என்று சொல்லுகிற இடத்துல தள்ளப்படுவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. 2வது என்ன நடக்கும்? 5-8 வரைக்கும் வாசிக்கலாம். 5-8 வரைக்கும். தேவன் பெரியவராக இருந்தா உன் வாழ்க்கையில முதல்ல தேவ பிரசன்னத்தை உணரணும். இல்லைன்னா நீ தேவனை சார்ந்திருப்பது, சபையை சார்ந்திருப்பது வீண். 2வது நீ எப்படி இருக்க வேண்டும்? 5-8 வரை வாசிக்கலாம். ஐயோ நான் அதமானே, அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன். கண்டது
பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு போது நான் வாசிக்க. இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது. பின்பு நான் யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லுகிற வார்த்தை அவனுடைய உள்ளத்தில் வந்தது. அல்லேலூயா. தேவன் பெரியவர் என்று சொல்லுகிற கண்ணு சரியா ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிற உன் கண்ணு கண்டுதுன்னா அடுத்த காரியம் உனக்குள்ள நடக்கும். உன் பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் நீ பரிசுத்தமாவதற்கு இதே இல்லாமல் வேறொரு வழி இல்லை என்று சொல்லி ஆண்டவர் பாதத்தில் விழ முடியும். விழும் பொழுது அவர் அக்கினியினாலே உன்னை சுத்திகரிப்பார். அந்த சுத்திகரிப்பு வந்த மாத்திரத்தில் நீ மௌனமா சபையில விசுவாசியா இல்லை. தேவனுக்காக, எந்த டிகிரி எடுக்கிறதற்காக அல்ல, தேவனுக்காக உனக்குள்ளே ஒரு ஆசீர்வாதம் பிறக்கும். அபிஷேகம், ரட்சிப்பு, மேன்மை என்று சொல்லுகிற ஒன்று உனக்குள்ளே எங்கே கொண்டு நிறுத்தும் என்று சொன்னா யாரை அனுப்புவேன் என்று சொல்லுகிற தேவனுடைய இருதயத்தில் இருந்த பாரத்தை கேட்கின்ற இருதயம் உன் செவியிலே உண்டாகும். இருதயத்திலே பாரம் உண்டாகும். அந்த பாரம் உன்னை சும்மா இருக்க ஒட்டாது. தேவனுக்காக எதையாய் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற பாரம் உன்னை அழுத்தி நான் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்காக போக முடியும். அல்லேலூயா. அப்போ நீ ஆராதிக்கிற தேவன் கார் தருவாரு, பங்களா தருவாரு, வீடு தருவாரு, லேண்ட் தருவாருன்னு சொல்லுகிறதற்காக அல்ல. அவர் பெரியவர். ஏதோ 4 பேரு 4 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டேன்னு சாட்சி சொன்னதை வச்சு அவர்களுக்கு ஈக்குவலா தேவனை நினைத்து விடாதே. அவருடைய மேன்மை வேறு. எந்த தேவர்களாலும் கொடுக்க முடியாத ரட்சிப்பை கொடுக்கிற ஒரு தெய்வம். அவர் முதல்ல வாழ்க்கையில் அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது, அவருடைய பிரசன்னத்தை பார்த்தப்போ உனக்குள்ளே மாற்றங்கள் சம்பவிக்கிறது. நான் அசுத்த உதடுள்ள மனிதன். அல்லேலூயா. அந்த மாற்றத்தை ஏற்படாத ஆவிக்குரிய வாழ்க்கை வீண். அல்லேலூயா. எந்த சபைக்கு வேணும்னாலும் போலாம். உலகம் முழுவதும் யூடியூப்ல பிரபலமான ஊழியக்காரர் சபையில போய் ஆராதிக்கலாம். ஆனால் நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறதுக்கு வீண். அல்லேலூயா. மூணாவது என்ன நடக்குது? அதே 9-10 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். மூணாவது உனக்குள்ள என்ன மாற்றம் சம்பவிக்கணும்னு அந்த வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி நீங்கள் கண்ணார கேட்டும் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். அல்லேலூயா. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் பெரியவர். அந்த பெரிய தெய்வத்தை அவருடைய இடத்துல நீ பார்த்தாயானால் உன்னுடைய கண்ணில் சில மாற்றங்கள் உண்டாகும், இருதயத்தில் மாற்றம் உண்டாகும். இங்க மூணாவது என்ன சம்பவிக்கிறது அப்படின்னா அவனுக்குள்ள உணர்வு வருது. ஆனா அவனுடைய உணர்வு வெளியே இருக்கிற அநேகர் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்றார். அப்ப ஆண்டவர் சொல்லி விடுகிறார், அவங்க கண்டும் காணாம இருக்க, கேட்டும் கேளாம இருக்க, அவங்க அப்படியே இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கவும் அவனை உற்சாகப்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அநேகர் கண்ணார கண்டும் காணாமலும் உணராமல் இருக்க காரணம் யாரு? தேவனை கண்ட ஊழியம் செய்கின்ற சிலர் அவர்கள் கண்ட அனுபவத்தை உங்களுக்குள்ளே கொண்டு சேர்க்க மனமில்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் பலனடைகிறார்கள். ஆனால் நீயோ அதே இடத்துல இருந்து பெருமைக்காகவும் அவர்களுடைய பெருமை பேர் பிரஸ்தாபத்திற்காக அதே இடத்திலே இருந்து நீ தேவனை உணராமலும் கேட்காமலும் காணாமலும் அறியாமலும் இருக்கத்தக்க உணர்வற்ற இருதயத்திலே உன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாலாவது விஷயம் என்ன நடக்குன்னா 11-13 வரைக்கும் வாசிக்கும்போ அப்பொழுது நான் ஆண்டவரே எதுவரைக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர் பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்தரமாகி கர்த்தர் மனுஷரை தூரமாய் விலக்குவதினால் தேசத்தில் நடுமையம் முற்றிலும் வறுமையாக்கப்படும் வரைக்கும் நடுமையும் வறுமையாக்கப்படும் வரைக்குமே அதுதான் சம்பவிக்கும். ஆகிலும் அந்த வசனம் ஆகிலும்
அதில் இன்னும் 10ல் ஒரு பங்கிருக்கும், அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரம் பரிசுத்த வித்தாயிருக்கும். அல்லேலூயா. எதுக்கு இதை உண்டாக்குகிறார்? இன்னும் கொடுமை, இன்னும் உணரல, இன்னும் இதெல்லாம் வரல. அப்போ நெருக்கத்துக்கு மேல நெருக்கம், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், வறுமைக்கு மேல வறுமை, இல்லாமைக்கு மேல இல்லாம, பஞ்சத்துக்கு நேர பஞ்சம், நெருக்கத்துல கொண்டு வைப்பாராம். அப்படி நெருக்கத்துக்கு மேல நெருக்கம் வர வர கடைசியில என்னன்னா, எல்லாமே எந்த பக்கமும் உதவி இல்லாம நிக்கிற நேரத்துல ஒன்னே ஒண்ணு உனக்குள்ள துளிர்க்கும், அது பரிசுத்தம் உள்ளது. அப்பதான் உணர்வு ஆண்டவர் திருப்பி விடுவாரு. அந்த உணர்வு என்ன சொல்லும்? இனி எவனையும் தேடி போகிறதல்ல, இனி யாரையும் தேடி போகிறதல்ல, அவர்கள் சொன்னதெல்லாம் அவர்களுக்கு சம்பவிக்கிறது, ஆனால் எனக்கு சம்பவிக்கவில்லை என்று சொல்லுகிற வெறுமை வருகிற இடத்துல ஒரு உணர்வு துளிர்க்கும். அந்த உணர்வு தேவன் உனக்குள்ளே உண்டு பண்ணுகின்ற பரிசுத்தம். அல்லேலூயா. அந்த வித்து துளிர்க்கும். அது உன்னிடத்திலிருந்து தேவன் எழுப்புகின்ற பரிசுத்தமான ஒரு பரிசுத்தமான அவருடைய சித்தத்துக்குண்டான தேவனை பெரியவராய் காணக்கூடிய, அவரை பெரியவராக கேட்கக்கூடிய, அவரை பெரியவராக அனுபவிக்கக்கூடிய ஒரு மகத்துவம் நிறைந்த பரிசுத்தம் உன்னை கொண்டு நிறுத்தும் பொழுது, அந்த சூழ்நிலையில நிறுத்தும் பொழுது நீ உன்னை புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே தேவனிடத்தில் சேர்ந்து கொண்டாயானால் வாழ்க்கை தேவனால் கட்டப்படும். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நான் காய்ச்சல் சுகாய்ச்சி அற்புதம் செய்தார், காரை தந்தார், வீடை தந்தார், பங்களா தந்தார்னு சொல்ற அளவுக்கு எனக்கு ஈக்குவலானவர் அல்ல தேவன். எட்ட முடியாத உயரத்தில் இருக்கிற அந்த தெய்வம் அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தும் போ உங்கள் வாழ்க்கையில் இவைகளெல்லாம் நடந்து நீங்கள் சந்தோஷமாய் உணர்வுள்ளவர்களாய் அவரோடு கூட நெருங்கி போகலைன்னா, நீங்கள் போக பண்ணுகின்ற உங்கள் வழிகள் தவறானவைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த வழியிலே உங்களை நடத்தாத சபை உங்களை தவறாய் நடத்துகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த வழியிலே உங்களை போதிக்காத போதகர்கள் தவறாய் போதிக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த வழிகளிலே உங்களை முன்னிறுத்தாதவர்கள் உங்களை கெடுக்கிறார்கள் என்பதை மறந்து போகாதிருங்கள். தேவன் பெரியவர், அவருக்கு ஈக்குவலா நீங்கள் மாறும்படிக்கு உங்களை அழைக்கின்றார். இன்றைக்கு மறுபடியுமாய் வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 22. ஆகையால் தேவனாகிய கர்த்தரே பெரியவர் என்கிறதை விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட படியும் ஒருவரும் இல்லை அவருக்கு நிகரானவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பெரியவராகிய தெய்வத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை அவருக்கு ஈக்குவலா வரணும். அதுதான் அவருடைய சித்தம். ஏதோ 4 பேர் சொன்ன பென்சில் வாங்கினேன், எனக்கு நோட்டு கிடைச்சிது, அது கிடைச்சிது, இது கிடைச்சிது, ஏதோ ஒரு அற்பமான விஷயத்தை நாம் சார்ந்து கொண்டு அதையே தொங்குகிறவர்களாய் இருந்து விடாதபடிக்கு அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை பிடித்து சபைகளிலே எழும்ப வேண்டும். அவருடைய வல்லமையை பிரஸ்தாபிக்கிறவர்களாய் எழும்ப வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம். நாம் அப்படியே ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நிற்கலாம். ஆண்டவரே, தேவன் நீர் பெரியவர் என்பதை உடைய வசனம் தெளிவாய் எங்களுக்கு சொன்னார். ஆண்டவரே, நாங்கள் தெளிவாய் ஏதோ ஒரு அற்பமான ஒரு காரியத்திற்காக நாங்கள் ஆண்டவரை பிடித்துக் கொள்ள ஆண்டவர் அழைக்கவில்லை. ஏதோ அற்பமான காரியங்களுக்காக ஆண்டவர் எங்களை தெரிந்து கொள்ளவில்லை. தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்பதை விளங்க செய்யும்படிக்கு எங்களை அழைத்து நீர் பெரியவர் அப்பா. நாங்களும் அந்த பெரியவராகிய உம்மை அறிந்து உணர்ந்து, கேளுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அறிந்து உணர்ந்து உம்மை தேசத்திற்கு வெளிப்படுத்த என்னை அடையாளமாக்கும் ஆண்டவரே, என்னை அடையாளமாக்கும் ஆண்டவரே. ஒரு மனிதன் சொல்லுகின்ற அளவிற்கு அல்ல, ஒரு பிரஸ்தாவ படித்த ஒரு ஊழியன் சொல்லுகின்ற அளவிற்கு அல்ல, ஒரு பெரிய ஸ்தோத்திரம் பிரபலமான ஆண்டவரே ஸ்தோத்திரம் இடத்திலிருந்து வருகின்ற ஒரு மேன்மையை அடைந்து கொள்வது அல்ல ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து, பெரியவராகிய உம்மிடத்திலிருந்து வருகின்ற அந்த உணர்வும் ஊழியமும் ஆண்டவரே உம்முடைய மகிமையையும், அந்த மகிமையினாலே பரிசுத்த வித்தாக எழும்புகின்ற ஒரு விசுவாச வாழ்க்கை எங்களுக்குள்ளே நீர் தரும்படிக்கு உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எத்தனை பேர் கேட்க முடியும்? எனக்கு அந்த அனுபவத்தை தாரும், எனக்கு அந்த வாழ்க்கையை தாரும். நான் எழுந்து பிரகாசிக்க, எழுந்து ஜெயிக்க ஆண்டவரே அடையாளமாய் மாற உதவி செய்க. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்க
இந்த நாள் வந்த அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதி. வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. ஆண்டவரே, இப்பொழுது இந்த இடத்தை விட்டு பிரிந்து செல்கிறார். பிரியாத நேசர் கூட கடந்து செல்லுவீரா. பெரிய காரியங்களை செய்யுங்க. வாழ்க்கையில் பெரியவர் கூட உண்டு என்று சொல்லுகிற விசுவாசம் இருக்கட்டும், நம்பிக்கை இருக்கட்டும், உணர்வு இருக்கட்டும். அந்த உணர்வினாலே கர்த்தருடைய கிரியைகள் உண்டாகட்டும். அநேகருக்கு சாட்சிகளாக மாறட்டும். தெருக்களில் சாட்சியாக மாறட்டும், கிராமங்களில் சாட்சியாக மாறட்டும், தேசங்களுக்கு சாட்சியாக மாறட்டும், உலகத்துக்கே சாட்சியாய் மாறட்டும். அற்பமான ஆரம்பத்தை என் ஆண்டவர் அசட்டை பண்ண முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அற்பமான ஆரம்பங்களை அசட்டை செய்து ஆண்டவரே எங்கேயோ தேங்கி கிடக்காதபடிக்கு உலகம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்லுகின்ற ஆண்டவரே உம்முடைய மகத்துவமான அடையாள கற்களாய் மாற்றுவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.